100 இளைஞர்களை கொடுங்கள், நாட்டையே மாற்றி காட்டுகிறேன் என்றார் சுவாமி விவேகானந்தர். அவரின் வலியுற்றி மத்திய அரசு இளைஞர் நலனுக்காக பல்வேறு மக்கள் நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. தீன் தயாள் உபாத்யாயா கிராமின் கௌசல் யோஜனா, ஸ்கில் இண்டியா, ஃபிட் இண்டியா என பல்வேறு திட்டங்கள் மூலம் சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் பயனடைந்து வருகின்றனர். சுவாமி விவேகானந்தரின் பிறந்த நாளையொட்டி மகாராஷ்டிரா மாநிலத்தில் நடைபெற்ற தேசிய இளைஞர் தின விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொண்டு பேசிய நிகழ்வு சேலம் மாவட்டம் வனவாசி அரசு பாலிடெக்னிக் கல்லூரியில் நேரலையில் ஒளிபரப்பப்பட்டது. இதன் மூலம் மத்திய அரசின் திட்டங்கள் மற்றும் சுவாமி விவேகானந்தரின் சிறப்புகளை மாணவர்கள் தெரிந்து கொண்டதாக கூறுகிறார் சேலம் வனவாசி அரசு பாலிடெக்னிக் கல்லூரி முதல்வர் ஜெகதீசன். எங்கள் கல்லூரியில் 750 மாணவர்கள் இதில் பங்கேற்று அதன் அனைத்து விஷயங்களையும் அவருடைய பொன்மொழிகள் அனைத்தையும் கேட்டு சிறப்பாக வழி நடப்போம் என்று உறுதி பூண்டு இப்பொழுது இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நாள் மிகவும் இனிமையாக இருக்கிறது. ஏனென்றால் ஒவ்வொரு மாணவனும் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கான ஒரு தூண்டுதலாக இந்த ப்ரோக்ராம் நடந்து கொண்டிருக்கிறது. அதற்கு நம் பாரத பிரதமருக்கு மிகவும் நன்றி கடமைப்பட்டிருக்கிறோம். மிகவும் நன்றி. சுவாமி விவேகானந்தரின் சிறப்புகளை விளக்கும் வகையில் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்த கருத்துக்கள் மிகுந்த சிறப்புக்குரியதாக இருந்ததாக மாணவ மாணவியர் கருத்து தெரிவித்தனர். பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவருடைய சொற்பொழிவாற்றினார். அதில் யூத்ஸுக்கு நிறைய இன்ஃபர்மேஷனும் நிறைய ப்ரௌட் மூமெண்ட்ஸும் அவர் சொல்லிகிட்டு இருந்தார். அவர் சொன்னது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நாங்கள் இப்போ ஒரு காலேஜ் முடிச்சுட்டு அடுத்தது வேலைக்கு போகணுன்னா அதுக்கு நிறைய மோட்டிவேட்டடாக அவர் பேசிகிட்டு இருந்தார். அதை பற்றி அதே மாதிரி சுவாமி விவேகானந்தரோட பொன்மொழிகளும் அவர் எடுத்துக்காட்டாக சொல்லிகிட்டு இருந்தார். இது எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நாங்கள் நெக்ஸ்ட்டு இது காலேஜ் முடிச்சுட்டு லைஃப்பில் என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு நல்ல மோட்டிவேஷனாக இருந்துச்சு இன்றைக்கி. தேங்க்யூ. இன்றைக்கி யூத் டே கொண்டாடுறப்ப பிரைம் மினிஸ்டர் பேசினாங்க, நேரடியில் பார்த்தோம். அதில் நிறைய நிகழ்ச்சிகள் என்ன இப்படி மாணவர்கள்லாம் கலந்துருந்தாங்க. அதில் வர சுவாமி விவேகானந்த குவாட்ஸ்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதில் மாதிரி நிகழ்ச்சியெல்லாம் பார்த்துட்டு எல்லாம் நேரடியில் பார்த்தோம். பிரைம் மினிஸ்டர் ஒவ்வொரு வார்த்தையும் எல்லாம் நல்லா எங்களோட யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு லைஃபுக்கு. இன்றைக்கி நேஷ்னல் யூத் டே. பிரதமர் அவர்கள் பேசினாங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம். தேசிய இளைஞர் தினத்தையொட்டி பிரதமர் ஆற்றிய உரை மாணவ மாணவியரிடையே மிகப்பெரிய வரவேற்பை பெற்றுள்ளது. சேலம் மாவட்டம் வனவாசியிலிருந்து ஜி. விஜயகுமார். ஆகாயத்தின் குரலாக உள்ள அகில இந்திய வானொலியை மனதின் குரலாக மாற்றி காட்டிய பெருமை பிரதமர் நரேந்திர மோடியைத்தான் சேரும். அகில இந்திய வானொலி மற்றும் தூர்தர்ஷனின் மேம்பாட்டிற்கு பிரதமர் நரேந்திர மோடி மிகுந்த முக்கியத்துவம் அளித்து வருகிறார். இதன் ஒரு பகுதியாக சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் உள்ள பண்பலை வானொலி தரம் உயர்த்தப்பட்டுள்ளது. 2013ஆம் ஆண்டு 100 வாட் தரத்துடன் தொடங்கப்பட்ட ஏற்காடு பண்பலை ஒளிபரப்பு நிலையத்தின் தரம் 5 கிலோவாட்டாக உயர்த்தப்பட்டுள்ளது. இதன் மூலம் வானியல் தூரத்தில் 60 கிலோமீட்டர் தூரம் வரை ஒளிபரப்பு தரம் உயர்வதால் 15 மாவட்டங்களுக்கு துல்லியமான சேவை கிடைக்கும் என்கிறார் அகில இந்திய வானொலி பொறியியல் பிரிவு உதவி இயக்குனர் திருமதி செந்தில் நாயகி. இப்போ 5 கிலோவாட்டாக தரம் உயர்த்தினதுனால சுற்றியில் உள்ள ஒரு ஏரியல் டிஸ்டன்ஸு 60 கிலோமீட்டர் வரைக்கும் நம்மளுக்கு கவரேஜ் கிடைக்கும். சிக்னல் ஸ்ட்ரென்த் ரொம்ப இருக்கும். குவாலிட்டி இப்போ எஃப்எம்ங்கிறதுனால ஏஎம்ங்கிறத விட எஃப்எம் உங்களுக்கு நம்ம ரியல் என்ன ஸ்டேஷனில் என்ன ஸ்டுடியோவில் என்ன நம்ம ப்ரோக்ராமை எந்த விதத்தில் நம்ம ஃப்ரீக்வன்சியோடு நம்ம பார்க்குறோமோ ரியாலிட்டி கிடைக்கும். உங்களுக்கு ஃபெய்த்ஃபுல் ரீப்ரொடக்ஷன் இந்த இதில் கிடைக்கும். இந்த 5 கிலோவாட் சக்தியை ஒளிபரப்படி அதுவும் இல்லாமல் இது ஹைட்டில் இருக்கிறதுனால நிறைய டிஸ்டன்ஸ் கவரேஜ் ஆகும். ஒரு 10-15 மாவட்டத்தை இது கவர் பண்ணும். ஏற்காட்டில் உள்ள பண்பலை ஒளிபரப்பு நிலையத்தின் தரம் உயர்த்தப்படுவது சேலம் பொதுமக்கள் மற்றும் ஏற்காடு மலைவாழ் பழங்குடியின மக்களிடையே பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. செல்போன் சிக்னல் கிடைக்காத இடத்திலும் கூட பண்பலை சேவை கிடைக்கும் வாய்ப்பு உருவாகியுள்ளதால் பழங்குடியின குடும்பங்களைச் சேர்ந்த குழந்தைகளுக்கான கல்வி சார்ந்த சேவைகள் மற்றும் மத்திய அரசின் எண்ணற்ற மக்கள் நலத்திட்டங்களை தெரிந்து கொள்ள முடியும் வாய்ப்பு உருவாகி உள்ளது. இது உண்மையிலேயே மலைவாழ் மக்களுக்கு மிக பயனுள்ளதாக இருக்கிறது. அதுவும் குறிப்பாக மலைவாழ் பகுதியிலே எல்லா மூலை முடுக்கிலும் இருக்கிற ஏழை மாணவர்களுக்கு கூட கல்விக்கு மிகப்பெரிய உதவியாக இந்த பண்பலை இருக்கும் என்பதிலே மாற்று கருத்து கிடையாது. ஒரு கடைக்கோடி கிராமம் வரைக்குமே எஃப்எம் சென்று சேரக்கூடிய நிலையை நம்ம பாரத பிரதமர் உருவாக்கி கொடுத்திருக்கிறார். இது பார்த்திங்கன்னா நிறைய நலத்திட்டங்கள் செஞ்சிட்ருக்காரு. அதெல்லாம் நம்ம மக்கள் பயன்படுத்திக்க தெரியறதில்ல என்னென்ன திட்டங்கள் இருக்குதுன்னு. இது எஃப்எம் இப்போ இருக்கிறதுனால ரொம்ப முக்கியமாக எல்லா திட்டங்களையும் தெரிஞ்சுக்கிட்டு அதை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்றது வரைக்கும் செஞ்சுருக்காரு. மலைவாழ் பழங்குடியின மக்களுக்கு தடையற்ற பண்பலை சேவை கிடைக்கும் வகையிலும் சேலம் உள்ளிட்ட 15 மாவட்டங்களுக்கு பண்பலை சேவை கிடைக்கும் வகையிலும் ஏற்காடு பண்பலை வானொலி நிலையம் 5 கிலோவாட் அந்தஸ்துக்கு தரம் உயர்த்தப்பட்டுள்ளது. இந்த பணிகளை பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்துள்ளது மலைவாழ் பழங்குடியின மக்களிடையே மிகப்பெரிய வரவேற்பை பெற்றுள்ளது.
ஏற்காட்டிலிருந்து ஜி. விஜயகுமார்.